தமிழகத்தில் பொறியியல் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு இன்று வகுப்புகள் தொடங்கின. ராகிங்கை தடுக்க சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தமிழகத்தில் கடந்த ஜூன் 27ஆம் தேதி முதல் ஜூலை 21ஆம் தேதி வரை பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான பொறியியல் கலந்தாய்வு நடைபெற்றது. இதில் 84,352 மாணவர்கள் தாங்கள் படிக்க உள்ள கல்லூரியை தேர்வு செய்தனர். சுமார் 1 லட்சத்து மேற்பட்ட இடங்கள் இன்னும் காலியாகவே உள்ளன. தமிழகம் முழுவதும் பொறியியல் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் இன்று தொடங்கின. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு முதல் நாள் வகுப்பிற்கு மாணவ மாணவியர் உற்சாகத்துடனும் மிகுந்த எதிர்பார்ப்புடனும் வந்தனர். சில மாணவர்கள் அவர்களின் பெற்றோர்களுடன் வந்திருந்தனர். நான் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிலேருந்து வரேன். இன்ஜினியரிங் படிக்கணும் ரொம்ப நாளாக ஆசை இருந்துச்சு. அண்ணா யூனிவர்சிட்டியில் வச்சப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. செகண்ட் இயர் கவுன்சிலிங் வந்துட்டேன். என்னோடய டிபார்ட்மெண்ட் ஜிஎம் மெடிஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு காலேஜ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதனிடையே மாணவர்கள் ராகிங் மூலம் மாணவர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க அண்ணா பல்கலைக்கழகம் சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. ராகிங்கை கண்காணித்து அதை தவிர்க்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிறப்பு ரோந்து வாகனமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் உடை அணிவது குறித்தும் செல்போன் கட்டுப்பாடு குறித்தும் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் சில அறிவுரைகளை வழங்கியுள்ளது. பிஆர் சாப் கேம்பஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அண்ணா யூனிவர்சிட்டியில். எனக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் டே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. போய் கிளாஸில் இனிமேல் தான் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் மீட் பண்ணோம். இன்றைக்கி ஃபஸ்ட் டேனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.